அவ்வளோதான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் இன் 2 hour. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஆந்தோசெராஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுகிட்டே இருக்காங்க. ஹார்ன்வோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இதோட பொதுவான பெயர். சரிங்களா? அதாவது கொம்பு உடைய தாவரம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை சொல்லுவோம். ஆந்தோசெராஸில் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்கக்கூடியது. சரிங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அதே மாதிரி நமக்கு வந்து அந்த ஸ்லைம் போர் இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு கேட்ட கொஸ்டின். அந்த ஸ்லைம் போர் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த ஃபுட் ஷீட்டா கேப்சூல் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து ஆந்தோசெராஸில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா என்ன சீட்டா ஆப்சண்ட்டுங்களா? கரெக்டுங்களா? சீட்டா தானே ஆப்சண்ட்டு. அப்போ என்ன இருக்காது அப்படின்னா சீட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அரேஞ்ச் ஆயிருக்காது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹிமாலயன் பகுதியில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பீசஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆந்தோசெராஸ் ஹிமாலயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி எராக்டஸ், சாம்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய பீசஸ். இமயமலை சார்ந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய பீசஸ் வந்து அந்த ஆந்தோசெராஸ் ஹிமாலயன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் பெரும்பாலும் நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பீசஸ். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் காமன்லி பவுண்டின் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு இந்த 3 பீசஸ் நினப்பு வச்சுங்க. அதே மாதிரி இந்த பிளான்ட் வந்து நமக்கு அதிகமாக ஈரப்பதமான பகுதியில் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு காணப்படும். சரிங்களா? ஏன்னா இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமாக நமக்கு தேவை. இதுல வேற இன்னொரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மிட்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்சென்ட். இதை எழுதிக்கங்க. என்ன கிடையாது அப்படின்னா மிட்ரிப் மைய வரிப்பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. மைய வரிப்பள்ளம் அப்படிங்கிறது வந்து ஆப்சென்ட். மிட்ரிப் வந்து இதுல ஆப்சென்ட். இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். சரிங்களா? இதுல வேற என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எழுதிங்க. வென்ட்ரல் ஸ்கேல் ஆப்சென்ட். வென்ட்ரல் ஸ்கேல் செதில்கள், வென்டர் செதில்கள் இருக்காது. அதே மாதிரி டியூபர்குலேட்டட் ரைசாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. டியூபர்குலேட்டட் ரைசாய்டு வேரிகள், டியூபர்குலேட்டட் வேர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஆப்சென்ட். சரிங்களா? இது ஆப்சென்ட்னு பாத்தீங்க. மிட்ரிப் கிடையாது. வென்ட்ரல் ஸ்கேல்ஸ் அண்ட் டியூபர்குலேட்டட் ரைசாய்டு வந்து இதுல ஆப்சென்ட். அதே மாதிரி சீட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க இருக்காது. சரிங்களா? இதெல்லாம் இல்லாத ஒண்ணு. எதெல்லாம் இல்லாததுன்னு கேட்டாங்கன்னா சீட்டா கிடையாது, மிட்ரிப் கிடையாது, வென்டர் ஸ்கேல், டியூபர்குலேட்டட் ரைசாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இதுல கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு முக்கியமா அதை பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி நமக்கு அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் அந்த ஸ்லைம் போர், அப்புறம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஸ்லைம் போர்ல என்ன இருக்கு அப்படின்னா நாஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து காணப்படும். ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா இதுல 4 டைப் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா 4 டைப், சாரி மொத்தம் 3 டைப் இருக்கு. ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் ஒரு 3 டைப் இருக்கு. 3 டைப்ல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கேரக்டர் வரும். இதுல வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த ஓல்டு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு புதுசா ஒண்ணு முளைக்கிறது. சரிங்க. அப்புறம் ஜம்மா, அப்புறம் டியூபர் கிழங்கு இருக்கக்கூடியது இதோட ஸ்பெஷல் கேரக்டர். டியூபர் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடியது இந்த தலைவலி உடல் இனப்பெருக்கம் சொல்றீங்களா, உடல்வலி இனப்பெருக்கத்துல வந்து ஒரு முக்கியமான பண்பு. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல முக்கியமா ஸ்போர்ஸ் காணப்படும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே முக்கியமா என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்போர்ஸ் இருக்கும். செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திரிடியம், ஆர்கிகோனியம், இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பண்பு. ஆந்திரிடியம் அண்ட் ஆர்கிகோனியம் இருக்கக்கூடியது ஒரு முக்கியமான இதுல பண்பு. சரிங்களா?
ஜம்மாவும் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து கீழே விழுந்து புதுசா ஒரு இன்னொரு தேலஸை வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல ப்ரொடியூஸ் பண்ணும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆந்தோசிராஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா இங்க எழுதிக்கிங்க அப்படியே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது நான் உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோமோதாலிக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கேரக்டர் அப்படின்னா ஹோமோதாலிக் அல்லது மோனோசியஸ் அப்படிங்கிற பண்பு காணப்படும். பாலிட்ரைக்கமும் மார்க்கென்ஷியம் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டயசியஸ்ல வரும். ஆந்தோசிராஸ் எதுல வரும் அப்படின்னா ஹோமோதாலிக்கு, அதே மாதிரி மோனோசியஸ், அதே மாதிரி என்ன அப்படின்னா மோனோசியஸ். செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் ஆந்த்ரிடியா அண்ட் ஆர்கிகோனியா. செக்ஸ் ஆர்கன் வந்து develop directly on the thallus and embedded in the ஆந்த்ரிடியா and ஆர்கிகோனியா செக்ஸ் ஆர்கன். செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் டைரக்டா எங்கிருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மிட்ரி பகுதி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இந்த மிட்ரி பகுதியில வந்து என்ன பண்ணும் அப்படின்னா புதஞ்ச மாதிரி நமக்கு காணப்படும். செக்ஸ் ஆர்கன் எப்படி நம்ம மார்க்கென்ஷியாவோட பார்த்தோமோ அதே மாதிரி புதஞ்ச மாதிரி அமைப்பு காணப்படும். அடுத்து ஆந்த்ரிடியா. ஆந்த்ரிடியா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெச்சூர் ஆந்த்ரிடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ஷேப்ல இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஒரு கிளப் ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா மெச்சூர் ஆந்த்ரிடியம் வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த ஆந்த்ரிடியம் ஆனது ஒரு கிளப் வடிவில் காணப்படும். CLUP கிளப் ஒரு கோப்பம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஜாக்கெட் லேயர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதை கவர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கவச அடுக்கு அது பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஜாக்கெட் லேயர். எத்தனை கவச உரை இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு அடுக்கு மட்டும்தான் இருக்கும். சிங்கிள் ஜாக்கெட் லேயர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? அதை நோட் பண்ணீங்கன்னா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி நமக்கு இதுல இருக்கக்கூடிய இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இந்த மாதிரி வந்து ஃபிளஜெல்லா காணப்படும் சொல்றாங்க. ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஈக்குவல் லென்த்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இது வந்து நமக்கு ஹீமோட்ராபிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதி தூண்டல் நகர்வுன்னு சொல்லக்கூடியது. அது மூலியமா நமக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா நகரும். அடுத்தது இந்த ஹீமோட்ராபிக் மூவ்மெண்ட்டுக்கு பர்டிகுலரா என்ன சப்ஸ்டன்ஸ்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஜிம்னோஸ்பெர்ம் எல்லாம் போகும்போது மேலிக் ஆசிட் வரும். இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகர் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? என்ன சப்ஸ்டன்ஸ்னா சுகர் சப்ஸ்டன்ஸ் தான் இங்க வந்து அந்த ஹீமோட்ராபிக் மூவ்மெண்ட்டுக்கு. அதாவது ஒரு ஃபீமேல் என்ன பண்ணுதுன்னா ஒரு சுகர் சப்ஸ்டன்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணுது, சுரக்குது. அதை நோக்கி தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மேல் வந்து நகர்ந்து வரும். அடுத்தது ஒரு ஃபீமேலோட கேரக்டர். ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்கிகோனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா புதஞ்சுதான் நமக்கு காணப்படும். சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் இதுல தனக்கான ஓன் ஜாக்கெட் லேயர் வந்து இருக்காது. எந்த இடத்துல வேணா எழுதிக்கங்க, கவச உரை போன்ற அமைப்பு, அதாவது ஜாக்கெட் அடுக்குன்னே போட்டுக்கங்க. இதற்கு என்ன கிடையாதுன்னா சொந்தமான ஜாக்கெட் அடுக்கு அப்படிங்கிற அமைப்பு இதுல கிடையாது. ஒரு மெச்சூர் ஆர்கிகோனியம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிளாஸ்க் ஷேப்டு ஒரு குடுவை மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஒரு மெச்சூர் ஆர்கிகோனியம் வந்து ஒரு பிளாஸ்க் ஒரு குடுவை வடிவத்துல வந்து நமக்கு காணப்படும். அதே மாதிரி இதுல நமக்கு வந்து பேசல் செல், அப்பர் வென்ட்ரகனால் செல்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுல நெக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நெக்கனால் செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 to 6. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருப்பேன். அதுல எத்தனை வென்ட்ரகனால் செல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க.
சரிங்களா? இந்த புக்ல வந்து அவங்க 4 to 6 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவர் செல், மூடி செல்லோட எண்ணிக்கை எத்தனைன்னா 4. மூடி செல்லோட எண்ணிக்கை எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். வாட்டர் நமக்கு வந்து கண்டிப்பா ஃபெர்டிலைசேஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? நீர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இது எல்லாமே முக்கியமா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. இதுல வேற கொஸ்டின் கேட்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ன் வோர்ட்ஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொதுவா கேப்சூல் அல்லது வந்து அந்த ஸ்போரோபைட், கேப்சூல்னு கேட்டாலும் சரி ஸ்போரோபைட்டை பேஸ் பண்ணி கேட்டாலும் சரி, இதுதான் வந்து ஒரு கொம்பு மாதிரி வடிவத்துல காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு வந்து பொதுவா கேட்கக்கூடியது. இதுல வரம்பற்ற வளர்ச்சி கொண்டது எதுன்னு கேட்பாங்க. வரம்பற்ற வளர்ச்சி கொண்டது எதுன்னா இது எழுதிக்கங்க, கேப்சூல். கேப்சூல் பொறுத்த வரைக்கும் இன்டெஃபினைட் growth. கேப்சூல் வந்து வரம்பற்ற வளர்ச்சி கொண்டது. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதுல கேட்கலாம். ஆந்தோசிராஸோடைய கேப்சூல் எப்படி இருக்கும் அப்படின்னா வரம்பற்ற வளர்ச்சி கொண்டது. இதுல முக்கியமா ஃபுட் கேப்சூல் இருக்கும், என்ன இருக்காதுன்னா சீட்டா இருக்காது. அதுக்கு பதிலாக தான் என்ன காணப்படுதுன்னா மெரிஸ்டமேட்டிக் ஜோன் அப்படிங்கிறது காணப்படுது. ஃபுட்டுக்கு பதிலா என்ன காணப்படுது அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் வந்து காணப்படுது. மெரிஸ்டங்கிற ஜோன் வந்து இதுல காணப்படும் இடையில. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து இன்க்ரீசிங் லென்த் ஆஃப் த கேப்சூல், கேப்சூலோட லென்த் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். அதான் நான் உங்களுக்கு எடுத்த உடனே சொன்னேன், கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடியது வரம்பற்ற வளர்ச்சி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க, இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. கேப்சூலை பேஸ் பண்ணி 3 கொஸ்டின் கேட்கலாம். கொம்புடைய தாவரம் அப்படின்னு ஏன் அழைக்கிறோம் அப்படின்னா கேப்சூல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வரம்பற்ற வளர்ச்சி கொண்டது. அதே மாதிரி ஆந்தோசிராஸில் எது வரம்பற்ற வளர்ச்சி கொண்டதுன்னா கேப்சூல் தான் நமக்கு வரம்பற்ற வளர்ச்சி கொண்டது. சரிங்களா? சீட்டா அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது. அதனால என்ன இருக்கும் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து காணப்படும். இதெல்லாம் முக்கியமா கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. அதே மாதிரி இதுல வந்து என்ன இலேட்டர்ஸ் காணப்படும் அப்படின்னா சூடோ இலேட்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு காணப்படும். இதுல இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா சூடோ இலேட்டர்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் பல செல்களை கொண்டது, மல்டி செல்லுலார், பல செல்கள் கொண்ட சூடோ இலேட்டர்ஸ், போலியான இலேட்டர்கள் அமைப்பு காணப்படும். சூடோ இலேட்டர்ஸ். சரிங்களா? இதெல்லாம் என்ன நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமா கேட்கக்கூடிய கொஸ்டின். இது அதே மாதிரி ஏற்கனவே நமக்கு கேட்ட கொஸ்டின் எக்ஸோஸ்போரியம் எண்டோஸ்போரியம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால இது ரெண்டுமே முக்கியம். டீச்சர்ஸ் இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன்னா எக்ஸோஸ்போரியம் எண்டோஸ்போரியம் எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. எக்ஸோஸ்போரியம்னா என்ன, எண்டோஸ்போரியம்னா என்னன்னு சொல்லிட்டு. டீச்சர்ஸ் எழுதிருக்கீங்களான்னு பாருங்க. எண்டோஸ்போரியம்னா என்ன, எக்ஸோஸ்போரியம்னா என்னன்னு சொல்லிட்டு. எக்ஸோஸ்போரியம்னா எக்ஸைன், வெளி அடுக்கு. எண்டோஸ்போரியம்னா இன்டைன், உள் அடுக்கு. வெளி அடுக்கு எப்படி இருக்குன்னா ரஃப்பா இருக்கும். உள்ளடுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளெக்சிபிளா இருக்கும். டீச்சர்ஸ் வாய்ஸ் கேக்குதுங்களா? எக்ஸோஸ்போரியம் எண்டோஸ்போரியம் எழுதியிருக்கீங்களா? நம்ம எழுதுறீங்களா? சரி, ரைட். எக்ஸோஸ்போரியம் எண்டோஸ்போரியம் ரெண்டா பிரிச்சுக்குங்க. இப்படி ரெண்டா பிரிச்சுக்குங்க, இல்லை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டாலும் சரி.
இங்க வந்து எக்ஸோஸ்போரியம் வெளியடுக்கு. இது வந்து எண்டோஸ்போரியம். நீங்க தமிழ்ல எழுதினாலும் எண்டோஸ்போரியம்னு எழுதுங்க. இது வந்து அவுட்டர். எக்ஸோஸ்போரியம்னா அவுட்டர், எண்டோஸ்போரியம்னா இன்னர். எக்ஸோஸ்போரியம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ரஃபா அரேஞ்ச் ஆயிருக்கும். கடினமா என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். எக்ஸோஸ்போரியங்கிறது கடினமானது. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா எலாஸ்டிக், வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டது. இது என்ன அப்படின்னா வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டது. இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கங்க. சரிங்களா? இது நம்ம எதை பிரிக்கிறோம்னா ஆக்சுவலா எக்ஸோஸ்போர் எண்டோஸ்போர்னு பிரிக்கக்கூடியது ஸ்போர்ஸ் அண்ட் இலேட்டஸ். ஸ்போர்ஸ் அண்ட் இலேட்டஸ் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரிக்கிறோம். இதுல வந்து சூடோ இலேட்டஸ் இருக்கும். அதனால ஒரிஜினல் லெட்டர்ஸ் இருக்காது. சூடோ இலேட்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு காணப்படும். சூடோ லெட்டர்ஸ் அப்படின்னா பல செல்களை கொண்ட அமைப்பு. சூடோ இலேட்டஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா நீரை உரியக்கூடிய தன்மை காணப்படும். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இந்த சூடோ இலேட்டஸ் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டா பிரியுது. எக்ஸோஸ்போரியம், எண்டோஸ்போரியம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை ரெண்டா பிரிக்கிறோம். வெளியடுக்கு, உள்ளடுக்கு அப்படின்னு பிரிக்கிறோம். வெளியடுக்கு கடினமான அடுக்கு, உள்ளடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகிழும் தன்மை கொண்டது. எலாஸ்டிக் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழ்ல நெகிழும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். நெகிழும் தன்மை கொண்டது. சரிங்களா? இதெல்லாம் பொதுவா நமக்கு என்ன அப்படின்னா கேட்கக்கூடியது. இதை பார்த்து வச்சுங்க. ரைட். அடுத்தது வந்து நமக்கு பிரியாப்சிடாவோட கேரக்டர். இது நம்ம ஆல்ரெடி புனேரியா பாலிட்ரைக்கம் பேஸ் பண்ணி எல்லாம் பார்த்திருப்போம். பிரியாப்சிடாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மசை அப்படின்னு சொல்லுவாங்க. மசை, MUSI, மசை. இது நமக்கு 2011 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மசைங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து மாஸ், இதை குறிக்கக்கூடியதான் நமக்கு வந்து மசை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்போரோபைட்டோட கேரக்டர் நல்லாவே என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து டெவலப் ஆகிருக்கும். சரிங்களா? இதுலதான் வந்து பாலிட்ரைக்கம், புனேரியா இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடியது. சரிங்களா? அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு கேமெட்டோபைட்டிக்கோட கேரக்டர் தான் டாமினன்ட் எப்படினாலும் சரி. ஸ்போரோபைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கேமெட்டோபைட்டை வந்து நமக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அதோட இதுல இந்த இளம் உயிரி நிலை ஜுனிவல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது புரோட்டோனிமா அப்படிங்கிற நிலை வந்து காணப்படும். இது வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். என்ன நிலை காணப்படும் அப்படின்னா புரோட்டோனிமா அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இதுல காணப்படும். இளம் உயிரி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பார்த்து வச்சுங்க. இது எப்படி காணப்படும் அப்படின்னா லீப் பிரான்ச்சஸ், ஒரு நிமிர்ந்த இலை போன்ற அமைப்பு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு பாக்ஸ், ரைசாய்டு, ஸ்டெம் அண்ட் லீவ் இந்த மாதிரி என்ன பண்றோம்னா 3 இதை நம்ம பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 3 கேரக்டரா நம்ம பிரிச்சுக்கிறோம். பாட்ஸ், ரைசாய்டு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டெம், அதுக்கப்புறம் லீவ்ஸ். இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 இதை நம்ம பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அந்த இளம் உயிர் நிலையை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஜுனிவல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லீஃபி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இலை கொண்ட நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது.
அல்லது கேமிட்டோபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு கேமிட்டோபோர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கங்க. இதுல ரைசாய்டு, ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ்ங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறுபட்டு பார்க்கலாம். முக்கியமா இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஸ்போரோபைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட் சீட்டா கேப்சூல், இது மூணுமே நம்ம என்னால என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். ஸ்போரோபைட் வந்து நல்லாவே டிஃபரன்சியேஷன் ஆகிருக்கும். ஃபுட் ஷீட்டா கேப்சூல் அப்படிங்கிறது அமைப்பு காணப்படும். சரிங்களா? புனேரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த நீளமான சீட்டா அது அமைப்பு வந்து காணப்படும். அதே போல இந்த கேப்சூல் வால் இருக்கு இல்லைங்களா, அதுல கேப்சூலோட வால்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டொமேட்டா அப்படிங்கிற பகுதி வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. கேப்சூல் வால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. The capsular wall interrupted by இடையிடையே என்ன காணப்படும் அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது காணப்படும். என்ன காணப்படும் அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது காணப்படும். அது முக்கியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இங்க என்ன கிடையாதுன்னா இலேட்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. இலேட்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இங்க டோட்டலாவே கிடையாது. நம்ம ஆந்தோசிராஸ்லாவது நம்ம சூடோ இலேட்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு பார்த்தோம். இங்க இலேட்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. இலேட்டர்ஸ் இல்லைன்னா எது வந்து ஸ்போரை வெளியே டிஸ்போஸ் பண்ணி வெளியேற்றும்னா இந்த பெரிஸ்டோம் அப்படிங்கிறத என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்போர்களை வெளியேற்றும். 16+16 அப்படிங்கிற அமைப்புல காணப்படும். இதுதான் உங்களுக்கு ரெண்டு டைப்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஆர்த்தோடனட்டஸ், அதே மாதிரி வந்து இன்னொரு அமைப்பு இருக்குமே, அது என்ன பேருங்க? ரெண்டு இருக்குமே, ஆர்த்தோடனட்டஸ் ஒண்ணு, நெமட்டோடனட்டஸ் ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, ரெண்டு இருக்கும். இதுல எது டெட் செல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதை நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். அது எழுதியிருக்கீங்களா இல்ல திரும்ப சொல்லணுங்களா? ஆர்த்தோடனட்டஸ், நெமட்டோடனட்டஸ் அப்படிங்கிறது பாருங்க, செக் பண்ணுங்க அது எழுதியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எழுதியிருக்கீங்களா? அதுல எது டெட் செல் வருதுங்க? ஆர்த்தோவா நெமட்டோங்களா? நெமட்டோ தான் வந்து நமக்கு டெட் செல்ஸ். சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்க. அதுல சின்னதா அதுல சின்ன சின்ன வேரியேஷன் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அப்ப அதை பேஸ் பண்ணி கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். இதுல ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பீட் மாஸ் அப்படின்னு எதுவும் கேட்பாங்க. பீட் மாஸ் எது? பீட் மாஸ்ங்க ஸ்பாகனம் தான் நமக்கு என்ன அப்படின்னா பீட் மாஸ். பாக் மாஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் ஸ்பாகனம் தான். பிஓஜி பேக் மாஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுவும் ஸ்பாகனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமா இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இத பார்த்து வச்சுங்க. வேற என்ன இதுல கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ எதிலிருந்து உருவாகிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ எதிலிருந்து உருவாகிறது அப்படின்னா எண்டோதீசியத்திலிருந்து உருவாகிறது. ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ எதிலிருந்து உருவாகுது அப்படின்னா எண்டோதீசியத்திலிருந்து ஸ்போரோஜினஸ் திசுவானது உருவாகிறது. சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது. சரிங்களா? இதுல வந்து நமக்கு வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா ஸ்பாகனம் பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸ்பாகனத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நோ மிட்ரிப், இந்த ஸ்பாகனத்தை பேஸ் பண்ணி எழுதிக்கங்க. ஸ்பாகனத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பாகனம், ஸ்பாகனத்துல என்ன கிடையாதுன்னா நோ மிட்ரிப், மைய பகுதி அப்படிங்கிறது இல்ல. நோ மிட்ரிப் எங்க? நோ மிட்ரிப்னா இலையில வந்து
லீவ்ஸ்ல நோ மிட்ரிப், இலையில் மைய நரம்பு பகுதி அப்படிங்கிறது கிடையாது ஸ்பாகனத்துல. சரிங்களா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸ்பாகனத்துல. அதே மாதிரி ஸ்டொமேட்டா, காப்பு செல்கள். காப்பு செல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ருடிமெண்ட்ரி. ருடிமெண்ட்ரினா வளர்ச்சி பெறாமல். இதை எழுதிக்கங்க. ஸ்பாகனத்துல வந்து காப்பு செல்கள் எவ்வாறு காணப்படும் அப்படின்னா வளர்ச்சி அடையாமல் காணப்படும். அதே மாதிரி ஸ்பாகனத்துல என்ன கிடையாது அப்படின்னா பெரிஸ்டோம் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. ஸ்பாகனத்துல என்ன இல்லை அப்படின்னா பெரிஸ்டோம் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது, ஆப்சென்ட். சரிங்களா, இது நோட் பண்ணி வச்சுங்க. பெரிஸ்டோம் பற்கள் அப்படிங்கிறது வந்து ஸ்பாகனத்துல கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுல நமக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த கேமெட்டோபைட்டில் எழுதிங்க. மெச்சூர் கேமெட்டோபைட், மெச்சூர் கேமெட்டோபைட், முதிர்ச்சி அடைஞ்ச கேமெட்டோபைட்ல ரைசாய்டு அப்படிங்கிற அமைப்பு இருக்காது. மெச்சூர் கேமெட்டோபைட் do not have rhizoid. இதுல ஜினிவல் புரோட்டோனிமா அப்படிங்கிற ஒரு நிலை காணப்படுது ஸ்பாகனத்துல. ஸ்பாகனத்துல வந்து ஜினிவல் இளம் உயிரின் நிலை அப்படிங்கிற அமைப்பு வந்து காணப்படுகிறது. இந்த பாயிண்ட் நினைப்பு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்பாகனத்துல ஹைட்ரோம் லெப்டோம் அப்படிங்கிற பகுதி காணப்படுது. ஸ்பாகனத்துல வந்து ஹைட்ரோம் லெப்டோம் அப்படிங்கிற பகுதி காணப்படும். ஹைட்ரோம் அப்படிங்கிறது சைலம், லெப்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது புளோயத்தை குறிக்கக்கூடியது. இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா ஸ்பாகனத்தை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நான் நிறைய சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்றேன், பார்த்துக்கங்க. இதை முக்கியமான பாயிண்ட் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுங்க. நான் திரும்ப கூட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். அடுத்தது பாசில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினா நமக்கு வந்து பாசில் பரியோஃபைட் வந்து நயாடிட்டா, ஹெப்பாட்டிட்டிஸ், மசைட்டிஸ். இந்த நயாடிட்டா லான்சிலேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்கும். இது வந்து நமக்கு 2021 பிஜி எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. பாசில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்போனிபெரஸ் காலத்துல வந்து இது உள்ள வந்துருது. சரிங்களா, கார்போனிபெரஸ் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரையாப்சிடா, டிவோனியன் காலத்துல ஹெப்பாட்டாப்சிடா, பேலியோசேகிரா இது வந்து இண்டன் வெரிமிகுலார், அதே மாதிரி இன்டியா ஃபேசிஃபார்மிஸ் இதெல்லாம் வந்து பேலியோசோயிக் காலத்துல வந்துருது. மீசோசோயிக் காலத்துல தான் பாருங்க ஸ்பாகனம் வருது, ரியோஸ்பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வருது. சரிங்களா, எக்ஸோபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து மீசோசோயிக் காலத்துல. சீனோசோயிக் காலத்துல கூட ஒரு சில பரியோஃபைட் வருது பாருங்க. மசைடைஸ், ஏலோ யூரின்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் எந்த காலத்துல வருது அப்படின்னா சீனோசோயிக் காலத்துல வருது. சரிங்களா, இப்ப இதுல பொதுவா ஆரிஜின் ஆஃப் பிரையோஃபைட் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம பாலியோபாட்னி நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த இடத்துல எழுதிக்கங்க. ஆரிஜின் ஆஃப் பிரையோஃபைட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா
எந்த காலம்னா பேலியோசோயிக் பேஸ் பண்ணி தான் வரும். இதெல்லாம் ஆச்சுன்னா பிரியோஃபைட் எக்ஸப்டா which period which பீரியட்னு போட்டுக்குங்க. எக்ஸாக்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா 450 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்றாங்க. 450 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு ஆர்டியோவிஷன் பீரியட். என்ன காலம் அப்படின்னா ஆர்டியோவிஷன், VICAN ஆர்டியோவிஷன். சரிங்களா? அதாவது பேலியோசோயிக் காலகட்டம். எந்த காலகட்டம்னா பேலியோசோயிக் காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் எக்ஸாக்டா தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பேலியோசோயிக் காலகட்டம். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பிரியோஃபைட்டோடைய பாசில்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். நம்ம பேலியோபாட்னி பார்க்கும்போது இன்னும் நிறைய பீசஸ் வரும். அது வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சொல்லிடலாம். இதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது ஓவர், அதாவது பிரியோஃபைட் ஓவர். ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாவே நமக்கு என்ன அப்படின்னா ஓவர். அடுத்தது ஸ்பெஷல் நேம். பிரியோஃபைட்டோடைய ஸ்பெஷல் நேம் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. இந்த பீட் மாஸ், பேக் மாஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கேட்பாங்க. அதை அப்படி நோட் பண்ணிங்க. பீட் மாஸ் அப்படின்னா ஸ்பாக்னம், அது வந்து பொதுவா நமக்கு தெரிஞ்சதுதான். ஹார்ன் ஓட் அப்படின்னா நமக்கு வந்து ஆந்தோசெராசு. லிவர் வோட்ஸ் அப்படின்னா மார்க்கன்ஷியா. மாஸ் அப்படின்னா புனேரியா. இதெல்லாம் நமக்கு பொதுவா தெரிஞ்சதான், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு சில பாயிண்ட் அப்படியே பார்த்துக்குங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கங்க. காலுமெல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொதுவா காலுமெல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது பேஸ் பண்ணி கேட்கலாம். காலுமெல்லா பொறுத்த வரைக்கும் லிவர் வேர்ட்ஸ்ல ஆப்சென்ட். காலுமெல்லான்னு சொல்லக்கூடியது லிவர் வேர்ட்ஸ்ல ஆப்சென்ட். காலுமெல்லா வந்து லிவர் வேர்ட்ஸ்ல ஆப்சென்ட். சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது நமக்கு இந்த ஜம்மா பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா, ஜம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து நம்ம மார்க்கென்ஷியாவில் பார்க்குறோம், ஆந்தோசராஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறோம். அது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். சரிங்களா? அந்த சீட்டா பேஸ் பண்ணி, கேப்சூல் பேஸ் பண்ணி, இது எல்லாமே கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கங்க. காலுமெல்லா இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு கேரக்டர். காலிப்ட்ரா, சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கேரக்டர் எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால இந்த முக்கியமான கேரக்டர் எல்லாமே நீங்க இது பண்ணி வச்சுக்கங்க. அதே மாதிரி கொஸ்டின்ஸ்ல நான் கொடுக்கக்கூடியதுல வந்து முக்கியமா என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கங்க. வேற என்ன இருக்கு?
இந்த புக்கில் அவ்வளோதான் இருக்கு. ஸ்மாலஸ்ட் பிரையோஃபைட் எதுன்னு கேட்பாங்க. ஸ்மாலஸ்ட் பிரையோஃபைட் எதுன்னு கேட்டாங்கன்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பிரையோஃபைட் வந்து ஜூபிஸ். இதை எழுதிக்கங்க. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பிரையோஃபைட் எதுன்னா ஜூபிஸ். ஸ்மாலஸ்ட் பிரையோஃபைட் எதுன்னா ஜூபிஸ். smallest bryophyte Jupis. இதோட எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா சென்டிமீட்டர் ஃபியூ மில்லிமீட்டரா 1 to 3 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. 1 to 3 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. இதை எழுதிக்கங்க. ஜிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 1 to 3 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமா. அடுத்து லார்ஜஸ்ட் பிரையோஃபைட். அடுத்தது வந்து லார்ஜஸ்ட் பிரையோஃபைட். இது வந்து டாசோனியா சூப்பர்பா. லார்ஜஸ்ட் பிரையோஃபைட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டாசோனியா. DAWSONIA டாசோனியா சூப்பர்பா. இது வந்து லார்ஜஸ்ட் பிரையோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை ஒன்று பார்த்து வச்சுங்க. 4ல இருக்குங்களா? ஓகே ரைட். நான் மோஸ்ட்லி எனக்கு கொடுத்த மாதிரி நினப்பு இருக்கு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். இதில் ஏதாவது சொல்லாமல் இருந்தால் கூட என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா ரீகால் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் உங்களுக்கு மேக்ஸிமம் என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயம் கொடுக்கறது. அவங்க எந்த புக்கை ரெஃபர் பண்ணாலும் சரி கண்டிப்பா நம்ம அதில் வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, அதே மாதிரி இந்த சாயில் எரோஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்பாகனம் வந்து ரொம்ப முக்கியமாக வரும். நிறைய விஷயத்துல வந்து ஸ்பாகனம் வந்து அந்த மண் அரிப்பு கண்ட்ரோல் பண்றது இதெல்லாம் வந்து முக்கியமான ஒண்ணு. அப்புறம் வேற இந்த டாசோனியா சூப்பர்பா எத்தனை சென்டிமீட்டர்னு கேட்டாங்கன்னா 60 சென்டிமீட்டருங்க. டாசோனியா சூப்பர்பா வந்து மொத்தம் 60 சென்டிமீட்டர். இதெல்லாம் வேற கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இதுல ஸ்போரோபைட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஷார்ட் லிவ்டு, சீக்கிரமா என்ன பண்ணும் அப்படின்னா அழிஞ்சு போயிடும். ஸ்போரோபைட் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிவ்டு. பீட் மாஸ் அந்த இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். வேற இதுல முக்கியமா கேட்கக்கூடியது சொன்ன பாயிண்டா தான் இருக்கு. இது சொல்லாத பாயிண்ட் இல்லை. இந்த ஆர்கிகோனியம் ஆந்த்ரிடியம் பேஸ் பண்ணி எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாமே ரெகுலரா கொஸ்டின் கேட்கக்கூடியதுதான். சரி, இதில் வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். இது மீதி எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நான் உங்களுக்கு திரும்ப கூட ரெஃபர் பண்ணிட்டு அனுப்பி விடுறேன். சரி, நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் இது ரெடி பண்ணிட்டேன். பாலிட்ரேகம் ரெடி பண்ணி விட்டுட்டேன்.